ஐயா, நான் திருவாரூர் நகர் தொகுதியினுடைய தலைவராகவும் வடசென்னையினுடைய கொளத்தூர் திருவாரூர் நகர் மாவட்ட பொருளாளரும் இருந்திருக்கேன். 2011 நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறேன். இளவஞ்சனுடைய முதன்மை முகவராகவும் தேர்தலில் வந்து பணியாற்றிருக்கிறேன். 2011 ஆமாம். அதுக்கு முன்னாடி வந்து 1986 90 வரைக்கும் சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியான்ற கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன். நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறப்ப வந்து இது வந்து சிபிஐ சிபிஎம் கிடையாது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. இது சிபாஸ் கோஸ்ன்ற ஒரு நிறுவப்பட்ட மேற்கு வங்காளத்தில் இருக்க எஸ்சிசிஏ என்ற கட்சியில் இருந்தேன். அதில் தான் வந்து எனக்கு கம்யூனிஸ்ட்னா என்னன்னு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் பெரியாரிஸ்டாக இருந்தேன். திமுக வந்து கருணாநிதி வந்து தமிழன் நினச்சிக்கணும் வந்து எம்ஜிஆரை வெறுத்துட்டு, எம்ஜிஆர் மலையாளின்றதுக்காக வெறுத்துட்டு கருணாநிதியினுடைய சப்போர்ட்டராக இருந்தேன் அதுக்கு முன்னாடி. அப்போ வந்து பெரியாரிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டரில் வந்தோடனே கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இங்கே இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்படி பொய்யான கம்யூனிஸ்ட் கட்சின்றதை வந்து புரிஞ்சுக்கின்னு இவர்கள் வந்து தொழிலாளர், அதாவது வந்து இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் வந்து தொழிலாளர்களுடைய எதிரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்டும் வந்து தொழிலாளருடைய துரோகி. இதை மக்கள் வந்து மெயினாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தலைமையாக புரிஞ்சுக்க வேண்டியது தான். இடதுசாரி இயக்கம்னாவே வந்து இவங்க வந்து மக்களுக்காக நிற்பாங்க அப்படின்ற வந்து ஒரு மாயை ஏற்படுத்திடுறாங்க. ஆனால் பிறக்கிறப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இறந்து தான் பிறந்தது. பரவலாக நீங்கள் அரசியலில் ஒரு தெளிவு பெற்று அரசியலில் உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்ச பிறகு தான் நீங்கள் வந்து நாம் தமிழர்கள் வந்திருக்கீங்க. அப்போ எதனால நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கீங்க நாம் தமிழர்? 2011 வந்து 2009 வந்து இலங்கையில் வந்து இனப்படுகொலை நடந்தது. அப்போ வந்து தமிழன் தொலைக்காட்சி மாத்திரம் வந்து அது ஒளிபரப்புனாங்க, மக்கள் டிவியில் வந்து ஒளிபரப்புனாங்க. இந்த 2 சேனலை பார்க்குறப்ப வந்து சாப்பாடே பிடிக்காது, அழுதினே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம எதனா பண்ணணும். எனக்கு வந்து தேசிய இனங்களினுடைய சுயநிர்ணய உரிமை வந்து லெனினோட வந்து புத்தகம் படிச்சிருக்கேன். அதனால் வந்து எனக்கு தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது எனக்கு தெரியும். இதுக்கு முக்கியமாக எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு வந்து இந்த தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமையை மீறி தான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க. ஏன்னா இது போலி கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் வந்து இவங்களுக்கு அதனுடைய பிரச்சனையே தெரியல. அந்த பிரச்சனையை தெரிஞ்ச தொட்டு இனங்கள் பாதிக்கிறப்போ வந்து அதை ஆதரிக்கணும், அதை வந்து விடுதலை போராட்டமாக மாற்றி புரட்சிக்கான ஆயுதமாக மாற்றணுன்றது தான் வந்து லெனினோட கோட்பாடு. அந்த கோட்பாடு வழியில் வராமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஈழப்போரை வந்து மறுதளித்துட்டு அதுக்கு ஆதரவாக நின்று, இந்தியாவுக்கு ஆதரவாக நின்று நம்ம மக்களை கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து இந்த 2 தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து இது மாதிரி இருந்த மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு, என்னடா இது சாப்பாடு கூட இறங்காமல் அழுதுன்னு சாப்பிட்ற அளவுக்கு இருந்ததுன்னா யாருமே அது கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. ஏன்னா நான் 84 வந்து அந்த போர் நடக்கிறப்பெல்லாம் வந்து நான் துணியெல்லாம் திரட்டி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். நிதி எல்லாம் திரட்டி கருப்பு சட்டை போட்டு சுற்றின்னு எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த நேரத்துலேயே வந்து பற்று இருந்தது. இது 2009 அப்புறம் வந்து தாங்க முடியாத வழியோடு இருந்தேன். அப்போ தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐயநாதன் வந்து வலசராவகத்தின் கிட்ட வந்து அந்த காளிகம்மா கோயில் இருக்குது, துர்கம்மா கிட்ட, அங்கே வந்து அவரை சந்தித்து இந்த கட்சியில் சாரணையா அப்படின்னு கேட்டோன்னா அவர் தான் வந்து எனக்கு விலாசம் கொடுத்து சொன்னார். அப்போ வந்து பார்க்குறப்ப வந்து இந்த தலைமை அலுவலகத்தில் வந்து ஒரு 6 பேர் உட்கார்ந்தாங்க. ஐயா ஐயநாதன், சகோதரர் செந்தமிழ் சீமான், அன்பு தென்னரசு, இவங்கள பேர் மூத்த பொறுப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன், இவங்கள போல மூத்த பொறுப்பாளர்லாம் உட்கார்ந்தாங்க. அப்போ வந்து சொன்னேன் இது மாதிரி சேரணும் அப்படின்னு. அப்போயே நான் சொன்னது வந்து நாம் தமிழ் கட்சியில் சேரணும்னு இருக்கிறேன். இது மாதிரி இனப்படுகொலை 2 பேர் தான் எடுக்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் நீங்களும் தான் கையில் எடுத்து செய்கிறீங்க, அதனால் வந்து நான் சேரலான்னு இருக்கிறேன். அதில் சேரலாமா இதில் சேரலாமான்ற ஒரு தடுமாற்றம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியில் சேரலாமா நாம் தமிழ் கட்சியில் சேரலாமா? அப்போ சகோதரர் செந்தமிழ் சீமான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஜாதியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது, இனமாக இருந்தால் ஜெயிக்கலான்னாரு. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு வந்து அதுலேருந்து வந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பயணிச்சுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மார்க்சிஸ்ட் ஆகட்டும், மக்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. நம்மளோட கட்சியை பாதுகாக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் தெரியாது. எந்த கட்சியில் போய் நின்று தங்களை தக்க வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி, கேரளாவில் காங்கிரஸ் எதிராக இருக்கிறாங்க. ஸோ இப்படி தடுமாறி இருக்கிறவங்க இன்னும் மக்கள் அவங்கள நம்புறாங்களே, எப்படி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நாம் தேசிய இனங்களுடைய பிரச்சனையில் இருக்கிறோம். தேசிய இனங்களுடைய பிரச்சனை இருக்கிறப்போ வந்து ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். தத்துவன்றது வந்து கார்ல் மார்க்ஸை கடந்து தான் வந்து இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் கடந்து தான் பயணிக்கும். அவருடைய தத்துவன்றது வந்து வாழ்நிலை தத்துவம், வரலாற்று பொக்கிஷம். இதை வந்து மறுதளிக்க முடியாது, யாருமே மறுதளிக்க முடியாது. அதாவது நம்ம மேதகு பிரபாகரன் தலைவர் அவர்கள் என்னன்னா அங்கே வைக்கிற போடாது தமிழ் தேசிய சோசியலிச குடியரசு தான் இயக்கத்துக்கு பயணத்தை வந்து நோக்கி வச்சார். அதனுடைய காரணம் வந்து தமிழ் தேசிய சோசியலிச குடியரசுனா அவருடைய தெளிவான சிந்தனை, மார்க்சிசத்தின்பால் ஈடுபாடு கொண்டதோடு தான் சோசியலிசம்ன்ற வார்த்தையை வந்து அதில் பதித்தார். அது சாத்தியம் இல்லையான்றதெல்லாம் வந்து வரலாறு தான் தீர்மானிக்கும்.
ஆனால் அதுலேருந்து தெரிஞ்ச வேண்டியதுன்னா சோசியலிசத்தை கடந்து தான் வந்து அடுத்த சமூக கட்டம் போகுன்றது வந்து உண்மை. ஆனால் இவர்கள் நான் முன்பே கூறியது போல் பிறக்கும் போதே பிறந்த கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்னா வந்து இவங்க வந்து கொடியின் பால் ஈர்க்கப்பட்டு, சின்னத்தின் பால் ஈர்க்கப்பட்டு, ரஷ்யாவில் நடந்த புரட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு, அடுத்து வந்த சைனா மாசத்துவம் நடத்திய புரட்சியால் ஈர்க்கப்பட்டு ஆர்வக்கோளாறால் ஆரம்பித்த கட்சி தான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து மறுதளித்து இவங்க வரப்போ வந்து நாங்கள் தான் புரட்சி பண்ண போகிறோம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸோட அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் புரட்சியை நடத்தும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த நக்சல் பாரி இயக்கத்தை வந்து இயக்குனாங்க. நக்சல் பாரி இயக்குன்றது வந்து எதுனா வந்து இவங்க வந்து புரட்சி பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து தேர்தல் அரசியலில் கரைஞ்சு போயிட்டு ஒரே மட்டும் வந்து முதலாளிகளுடைய கைக்கூலி ஆகிட்டாங்க. சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆகிட்டாங்கன்னு இவங்க வந்து சின்ன சின்ன குழு ஒரு 50 குழுக்கு மேலே இந்தியாவில் இருக்குது. அந்த 50 குழுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஆரம்பம் வந்து நக்சல் இயக்கம், அந்த நக்சல் பாரி இயக்கம். அந்த இயக்கம் வந்து தொடங்கினப்போ வந்து நாங்கள் புரட்சி பண்ண போகிறோம். இது மாதிரி வந்தாங்களே தவிர எல்லாருமே வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களாம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்தாங்க. ஆனால் இவங்களுடைய நோக்கம் பயணம் மாத்திரம் பத்தாது. அதுதான் ஒன்று சொல்லுவாங்க, நடைமுறை தந்திரம் போர் தந்திரம், இது ரெண்டுமே இருக்குது. உலக அளவில் சர்வதேச சூழ்நிலையை கணிக்கணும், இந்தியாவினுடைய சூழ்நிலையை கணிக்கணும், நான் வாழும் மாநிலத்தினுடைய சூழ்நிலையை கணிக்கணும். இவங்க தான் வந்து உண்மையான புரட்சியாளர் இருக்கும். இந்த 3 அடிப்படையுமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இல்லை. ஏன்னா பிறக்கும் போதே பிறந்த கம்யூனிஸ்ட் காரணம் இதுதான். மாநில அரசு, நம்ம தமிழ்நாட்டில் மாநில அரசு ஆண்டுட்டு இருக்கிற திமுக, அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், அவங்களோட பேச்சும் அரசாட்சியும் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது வந்து நம்ம நாம் தமிழ் கட்சியினுடைய இன விடுதலைக்காக போராடுறோம் இல்லைங்களா? அப்போ வந்து செந்தமிழ் சீமான் சொல்றாரு, காங்கிரஸ் வந்து தமிழ் இனத்தின் துரோகி, ஆனால் பாரதிய ஜனதா வந்து மனித குலத்தினுடைய துரோகி அப்படின்றாரு. நான் தமிழ் இனத்தினுடைய எதிரி வந்து காங்கிரஸ் கட்சியாக இருக்குது, மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த துரோகியாக வந்து பாரதிய ஜனதா வந்து கரெக்டாக அவர் அரசியல் தெளிவுன்றது வந்து இதுதான். நம்ம அரசியல் தெளிவான பார்வைன்றது வந்து இதுதான். எது துரோகி எது எதிரின்றது வந்து வர இருக்கிறதுல வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளை இனத்தை அழிச்சது வந்து காங்கிரஸ், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய துரோகி பாரதிய ஜனதா. இன்னைக்கு வந்து தோற்றுருவோன்ற பயத்தில், தோல்வி பயத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ்ன்றதும், ஒரிசா மாதிரி மாநிலத்தில் போனால் தமிழுக்கு விரோதமாக பேசுறதும், அதாவது வந்து மோடினாவே பொய்யினாவே மோடி, இதுதான். மாற்று உருவம் ஒன்றும் தேவையில்லை. பொய்ன்னு ஒன்று எழுதி வச்சுட்டு மோடின்னு எழுதி வச்சா ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஆகும். அதனால் வந்து இதில் வந்து மாறுபாடே கிடையாது. அது தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. ஒன்று வந்து ஓட்டிங், அதாவது வாக்கு இயந்திரத்தில் இவங்க எதனா தில்லுமுள்ளு பண்ணால் மட்டுமே ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து தோல்வி நிச்சயன்றதை அறிஞ்சு உங்களுக்கு பயம் ஏற்படுது. அதனால் ரெண்டு பேரில் 4 பேருமே பெற்றுறாங்க. அதாவது வந்து அமித்ஷா ஒரு பக்கம், ராஜ்நாத் சிங் ஒரு பக்கம், நிதின் கட்கரி ஒரு பக்கம், ஸ்மிருதி இரானி ஒரு பக்கம், இது மாதிரி எல்லாருமே பெணாத்துறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்முறை தோன்ற மாதிரி இருக்குது. இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கினா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவுமே அரசியல் தெளிவு இருக்குது. அவங்க தேர்ந்தெடுத்த கட்சி வந்து இவங்க தமிழ் ஏமாத்தினாங்க, ஏன் எங்களையே ஏமாத்திக்கிறாங்க. அது மாதிரி ஏமாத்தி தான் திமுக ஆட்சி நடத்துறாங்க. இன்னைக்கு வந்து அதை உடைச்சதோடு தான் வந்து திமுகவுக்கு வந்து பயங்கர ஜுரம் வந்துடுச்சு. அதாவது வந்து எதிர்காலம் நம்மளுக்கு இல்லை, நம்மளால முடிஞ்சு போச்சு இந்த கட்சி அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண அடிப்படை விஷயங்களை கூட வந்து இவங்களால பண்ண முடியல. இவங்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலியாக தான் இருக்காங்க. இவங்க சொல்றதை வச்சு இவங்க செய்தவன தப்பாக தான் செய்கிறாங்க. எல்லாமே தப்பாக செய்து அரசுக்கு எதிராக மக்கள் வந்து திரும்புகிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த மக்களுடைய கொதிப்பு வந்து அந்த அளவுக்கு, வீட்டு வரி ஆகட்டும், இன்னைக்கு இலவச பஸ்ன்னு சொல்லி அவமானப்படுத்துறதாகட்டும், பெண்களுக்கு 1000 ரூபாய்னு அவமானப்படுத்துறதாகட்டும், இது மாதிரி பல்வேறு திட்டங்களாகட்டும், இது வந்து எப்படி மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சொல்லணும்னு கூட தெரியாமல் வக்கர புத்தியாக பேசி வசமாக மாட்டிக்கிறாங்க. இதுதான் வந்து திமுகவினுடைய அவல நிலை. இதுக்கு மேலே ஒரு கேவலம் சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சும்மா, அதாவது வாத்தியார் பிள்ளை மக்குன்னாங்களே, ஸ்டாலினுக்கு கரெக்டாக போடணும். கனிம வள கொள்ளைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்கள் வெட்டி கடத்தப்படுது, ஏற்றுமதி செய்யப்படுது, அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அதை பற்றி அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து திமுகவினுடைய சிறத்தன்மையும் அதிமுகவினுடைய பலவீனமும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியும், இந்த 3த்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுக வந்து கடந்த காலத்தில் வந்து அடிப்படையிலேருந்து கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் வந்து நான் சாவர வரைக்கும் திமுக தான் ஓட்டு போடுறன்ற ஒரு மாய கூட்டம் வந்து இருக்குது. அதிமுக வந்து ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடுற மாதிரி கட்சியை ஓடிச்சு இன்றைக்கி நாசனமாக்கி இது மாதிரி வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இவங்க எது செய்தாலும் வந்து நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு மனப்பால் குடிச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இவங்களால் கடந்த ஆண்டு காலத்தில் எப்படி ஆட்சிக்கே வர முடியாமல் இருந்தோ அதே மாதிரி சூழ்நிலையை வந்து நாம் தமிழர் கட்சி 26 கொண்டு வரும். அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்துச்சுன்னா இவங்க அத்தோட கட்சியை அழிஞ்சு போயிடும். ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து காரியத்துக்காக தான் இருக்கிறாங்க. அந்த காரியம் முடிஞ்சுன்னா இருக்கவே மாட்டாங்க. இதில் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று, எப்பவுமே அரசு இயந்திரன்றது வந்து அடக்குமுறை கருவி. அது யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து எல்லாத்தையுமே அடக்குமுறை பண்ணி தான் நடத்துவாங்க. இதில் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்றது வந்து ஊடகவியலில் வந்துடுச்சு. சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்க வந்து கைது செய்யப்பட வேண்டிய ஆளுங்க தான். எதுக்காகனா வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விலை மாதர்களை கூட இழிவாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுடைய உடலை வைத்து தான் வந்து அவங்க வந்து காசு ஏற்றுறாங்க. அதனால் வந்து அவங்கள பற்றி கூட வந்து அதனால் வந்து அவங்களையே இழிவாக பேசக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப வந்து பெண்களை அவமானப்படுத்துறது வந்து எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்க முடியாது. எப்போ ஒரு சமுதாயம் வந்து பெண்களை அவமானப்படுத்தோ அந்த சமுதாயம் வந்து சமூகத்தில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீழ்ச்சியை வந்து நம்ம மீட்டு எடுக்க வேண்டியது புரட்சியாளருடைய கடமை. இது மாதிரி தமிழ் தேசிய இன விடுதலைக்காக போராடுற நம்மளுடைய கடமை. அப்படியாப்பட்ட ஆள் வந்து சவுக்கு சங்கர் அதனால் கைது செய்யப்படணும். ஆனால் இவங்களுக்கு எப்போ சாக்கு கிடைக்கும்னு பார்த்துருந்தாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி அவரை கைது பண்ணது கரெக்டு. ஆனால் ஜெரால்டு பிலிக்ஸை வந்து கைது பண்ண வேண்டிய யார்? இனி இப்போ நான் பேசுகிறேன், இந்த கருத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்?